டாக்டர் பூபேஜான், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டிஆர் பாலு, செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் டைரெக்டாக தாவேக்கா ஒரு இன்டென்ஷனலாக பண்ணுறாங்களா, இல்லை சட்டப்பூர்வமாக வழக்குகளின் அடிப்படையில் குற்றத்திற்கான முகாந்திரம் இருக்குது அதனால தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க? ரெண்டு விதமாகவும் இருக்குது சார். ஒன்று முகாந்திரம் இருக்குதுன்னு கூட தாவேக்கா அரசு நினைக்கலாம். ரெண்டாவது வந்து டிஎம்கேவை டார்கெட்டும் பண்ணலாம். எப்படி டார்கெட் பண்ணால் முதல் பாயிண்ட்டு சொல்கிறேன். எப்படி டிஎம்கே டார்கெட் ஆகுது அப்படின்னா, இப்போ தாவேக்கா ஆட்சி அமைத்து 2 மாதத்துக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஆட்சி அமைத்தல்ருந்தே ஒரு அன்ஸ்டேபிளாக தான் இருக்குது. பல இடத்துல வழக்குகள், பல சிறை மரணங்கள் வருது, பாலியல் குற்றங்கள் வருது, தொடர்ச்சியான ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க. அப்போ இவர்கள் மேலே தாக்குதல் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. டிஎம்கே கிட்ட வருது, ஏடிஎம்கே கிட்ட வருது, எல்லா தரப்புகள் இருந்து வந்தும் தாவேக்கால் இருந்தது. தாவேக்கால் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் வந்து அனுபவம் இல்லாதவர்கள், ஏன்னா அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள். அப்போ அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த அனுபவங்களும் இனிமேல் தான் கற்றுக்க முடியும். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு, ஒரு லா டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ரூரல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எஜுகேஷன், அதில் எல்லாம் போயிட்டு அதில் இருக்கு என்ன நடக்குது, எப்படி இது பண்ணுறாங்க, அது ப்ரோட்டோக்கால் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நாட்கள் எடுக்கும், நம்மளுக்கே தெரியாது. அப்போ அதில் அனுபவம் இல்லாமல் இருக்கும்போது கேள்விகள் வந்து தொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கேள்விகள் தொடுத்துட்டு அவங்களால பதில் சொல்ல முடியல, அந்த அனுபவத்தை எடுத்துக்க முடியல, குயிக்காகவும் அவங்க ரெக்குபரேட் பண்ண முடியல அவங்களால. ஸோ இது வந்து தாக்குதல் வந்து தாவேக்காக்கு பயங்கர அச்சுறுத்தலாக இருக்குது. அப்போ யார் இது மெயினாக டார்கெட் பண்ணுறது? மெயின் டார்கெட் வந்து டிஎம்கே தான், ஆப்போனன்ட் தான். ஏன்னா ஏடிஎம்கே வந்து லைம்லைட்லேயே இல்லை. இப்போ ஏடிஎம்கே தள்ளி இருக்குது, மற்ற கட்சிகள் எல்லாமே லைம்லைட்லேயே இல்லை. அப்போ டிஎம்கே என்ன பண்ணும், தாக்கும்போது அதனுடைய வேகம் குறையலாம் அப்படின்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பாயிண்ட். அப்போது பொலிட்டிக்கலாகவே இவங்க தொடர்ச்சியாக தாக்கிட்டு இருக்காங்களே, நம்மளும் இவங்களை தாக்கணும். அப்போ இவங்களும் டிஎம்கேவும் சரியான முறையாக ஊழலற்ற ஆட்சியெல்லாம் நடத்தலை, ஊழலோடு தான் நடத்திருக்குது. அப்போ இருக்கும்போது இவங்களையும் நம்ம அட்டாக் பண்ணும் பொழுது இவங்களுடைய வேகம் தனியும் என்கிற பார்வை தாவேக்காக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. இரண்டாவது, ஏன் நீங்கள் அடிக்கடி ஒன்று கேட்குறீங்க, ஏன் வந்து செந்தில் பாலாஜியை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க மற்ற எல்லாமே அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்லேயே நல்ல டிபார்ட்மெண்ட், மேஜர் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து டாஸ்மார்க், எலக்ட்ரிசிட்டி, ரூரல் டெவலப்மெண்ட், இதுதான் அதுக்கு. அதில் டாப்பில் இருக்கிறது டாஸ்மார்க். அப்போ செந்தில் பாலாஜி அவர் இருந்தப்போ 2 துறை வச்சிருந்தார். ஒன்று டாஸ்மார்க் வச்சிருந்தா, எலக்ட்ரிசிட்டியும் அவருக்கு கண்ட்ரோலில் தான் இருக்குது. இல்லை, அதுக்கு முன்னாடி தங்கமணி வச்சுருந்தாங்க, நத்தம் விஸ்வநாதன், எல்லாருமே 2ஐயும் சேர்த்து தான் வச்சுட்டாங்க சார். அதாவது என்னென்னா, இவர் வச்சிருந்தப்போ இவர் செந்தில் பாலாஜி கிட்ட டாஸ்மார்க் இருந்தப்போ தான் நிறைய பிரச்சனைகள், நிறைய அக்யூசேஷன், அது எல்லாமே வந்துச்சு. அதெல்லாம் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க, எதிர்கட்சிகள் தப்பாக நினைக்கிறாங்க, ஏடிஎம்கேவும் அதான் அக்யூஸ் பண்ணுறாங்க. அப்போ செந்தில் பாலாஜி வந்து எந்த விஷயத்தில் இறங்கினாலும் பயங்கரமாக செய்கிறாரு. இப்போ ஒன்றும் இல்லை, தேர்தலில் வந்து இப்போ எல்லாத்துக்கும் ஓட்டர்களுக்காக பணம் கொடுத்துருக்காங்க. அதிகமாக பணம் கொடுத்தது கோயம்புத்தூர்னு சொல்கிறாங்க. அது நம்ம பார்த்ததில்ல, பேப்பரில் படிச்சிருக்கிறோம். எதுங்க லால்குடி? லால்குடி அவங்க எக்ஸெப்ஷன், அவங்க எக்ஸெப்ஷன். அது வந்து டாப் லெவலில் அவங்க எக்ஸெப்ஷன் இல்லை, பொதுவாக சொல்கிறேன். அப்போ செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணுறது வந்து, அவர் வந்து டிஎம்கேல ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கிறாரு, நல்ல ஒரு வசமுள்ள நல்ல துறை வச்சிருக்கிறாரு. அப்போ அவர்கள் டார்கெட் பண்ணுறாங்க. சரி, ரைட்டு. ரெண்டாவது, டாஸ்மார்க்கில் ஊழல் இருக்குமா அப்படின்னா 100% ஊழல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சாதாரண ஒரு பிஸ்னஸ்லேயே அதான் நான் சொன்னேன், அதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கள் மேல எல்லாம் அதை காயின் பண்ண முடியல, ஸ்ட்ராங்கா இல்லை. செந்தில் பாலாஜியை மட்டும் எப்படி செய்ய முடியுது? இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம், இந்த இதில் சொசைட்டியில் பேசுகிறோம். ஒரு நடிகர், அதை திமுக தலைவர் அவர் கூட ஸ்ட்ராங்கா மறுக்கலையே இன்னைக்கு. இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேங்க. இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஒரு கருத்தை வந்து ஒரு நடிகர், ஒரு செலிபிரிட்டி சொல்லுவதற்கும் ஒரு ஆர்டினரி பர்சன் லெவல் கம்மியாக இருந்து சொல்லுவதற்கும் வித்தியாசம் இருக்குது, இம்பேக்ட். அப்போ செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணணும்னா அது வந்து ஒட்டுமொத்த டிஎம்கேவை டேமேஜ் பண்ணும். ஏன்னா செந்தில் பாலாஜி அப்படிங்கிறது வந்து நேஷனல் லெவலில் அறியப்பட்ட ஒரு லீடர். எப்படி? ஆமாங்க, டிஎம்கேல நேஷனல் லெவலில் டாஸ்மார்க் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், கரூர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக செந்தில் பாலாஜினுடைய பேர் தானே அடிபடுது. அப்புறம் நேஷனல் லெவலில் அவர் பேர் உச்சரிக்கப்படுதா இல்லையா? அதனாலே லீடரா, நேஷனல் லீடரா?
இல்ல நேஷனல் லீடர் இல்லைங்க. தட் மீன்ஸ் நேஷனல் லெவல்ல பெயர் பெற்றிருக்கக்கூடிய ஒரு திமுக இருக்கக்கூடிய ஒரு நபர். நீங்க நேஷனல் லெவல் தெரிஞ்ச லீடர்னு சொன்னீங்களா? அந்த அந்த இது அப்படி சொல்லணும். நீ அந்த ஆங்கிள் பார்க்க நேஷனல் லீடர்னா நேஷனல் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய லீடர் இருக்க வேண்டாம். திமுகவில் இருக்கக்கூடிய பிரபலமான நபர்கள் நேஷனல் லெவல்ல அறியப்பட்ட ஒரு பெயர் அவர். அப்ப அதை டார்கெட் பண்ணும்போது டிஎம்கேனுடைய போக்கஸ் வந்து எல்லா இடத்துலயும் பரவிக்கிட்டே இருக்கும். சரி. அப்ப அதாவது எதிர்க்கட்சி தலைவரா திரு ஸ்டாலின் இருக்கும்போதும் செந்தில் பாலாஜி தான் அவர் தாக்குறாரு. அப்புறம் ஸ்டாலின் அமைச்சரவையில் அவர் வந்த பிறகு அதிமுக இருந்து தாக்குதல். அப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட ஸ்டாலினும் செந்தில் பாலாஜி தான் குறி வச்சாரு, எடப்பாடி பழனிசாமியும் செந்தில் பாலாஜி தான் குறி வைக்கிறாங்க, டிடிவி தினகரனும் செந்தில் பாலாஜி தான் குறி வைக்கிறாரு, அண்ணாமலையும் அவர் தான் வைக்கிறாரு, விஜயும் அவரை தான் வைக்கிறாங்க, மத்திய அரசும் அவரை தான் வைக்கிறாங்கன்னா அவரு மேல ஏன் அத்தனை பேரும் வைக்கிறாங்க? அதுக்கு ஒரு காரணம் சார். செந்தில் பாலாஜி நீங்க பாத்தீங்கன்னாவே தோற்றத்தை பார்த்தீங்கன்னா அப்பாவியா இருக்கிறார். பாத்தீங்கன்னாவே முகமா இருக்கட்டும், அவருடைய நடை உடை, அந்த ஸ்ட்ரக்சர், பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்து பாவமா தான் இருக்கிறார். ஒரு அப்பாவி மாதிரி தான் இருக்கிறார். அப்பாவினா என்ன? அதாவது கள்ளங்கபடற்றவர். வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு உருவுல அது வந்து அவர் குற்றமே செய்யாதவர் மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்கான காரணம் இல்லை. ஒருவேளை அவருக்காக இருக்கக்கூடிய சில பேருக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு சார். அது என்னன்னே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சார். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிடும், சில பேர் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். எது செஞ்சாலும், நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் ஒரு பேர் வந்துகிட்டே இருக்கும், வெளியே வந்துகிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் சம்டைம்ஸ் ரீசன் சொல்லவே முடியாது. இப்போ செந்தில் பாலாஜி பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஏங்கல்லையும் அவர் நிற்கிறாரு. இளம் வயது தான், எங்க ஏஜ் தான் அவருக்கு. கிட்டத்தட்ட அதிக வயது இல்லை அவருக்கு, 45 இருக்குமா சார்? 50க்குள்ள இருக்கு, அவ்வளோதான் இருக்கும். ஸோ அந்த ஏங்கலில் பார்த்தீங்கன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எப்படி வந்தாலும் அவருக்கு டார்கெட் ஆகும். அப்போ அது வந்து அது என்ன சொல்றது, சம் கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன், அவ்வளோதான். புதுசா ஒரு சொல்றீங்க அட்ராக்ஷன் இருக்கனால அவ்வளவு வழக்கு இல்ல, சம் கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன். அது எக்ஸ்பிளனேஷனே பண்ண முடியாது. அந்த சம் கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு எது காரணின்னு சொல்லுங்க சார். இதுதான் சார் நான் ஒரே ஒரு காரணி தான் சார் சொல்றேன். ஒன்னு, அவர் வைத்திருக்கக்கூடிய துறை வந்து நல்ல, அந்த துறையை எத்தனை அமைச்சர்கள் இதுக்கு முன்னாடி கையாண்டு இருக்கிறாங்க சார். எத்தனை முறை அவர்களாலாம் செய்ய முடியாத இவர் எப்படி செஞ்சாரு சார்? அதுதான் சார் சொல்ல வர்றேன். அவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமை சார், அவ்வளவுதான். என்ன திறமை? சார் செந்தில் பாலாஜி இருங்க, நான் ஒன்னு சொல்லுங்க. செந்தில் பாலாஜி எடுத்துட்டா இருங்க நான் சொல்றேன் சார். நீங்க செந்தில் பாலாஜி திமுக மாநாடு நடத்தினாலும் பிரம்மாண்டமா நடத்துவார் சார். திறமை சார். அது திறமை சார். மக்களை கூட்டினாலும் பிரம்மாண்டமா கூட்டுவாங்க. மக்களை கூட்டினது எலெக்ஷன் எல்லாமே பிரம்மாண்டம் தான் சார். துறையை என்ன மாதிரி திறமையா கையாண்டார் அதை முதல்ல சொல்லுங்க. அந்த துறையை, டாஸ்மாக் துறையை எப்படி திறமையா கையாண்டார்? திறமையா கையாண்டு தானே நிறைய வருமானம். கிட்டத்தட்ட தமிழக அரசுக்கு வந்து போன ஆண்டு டாஸ்மாக்ல எவ்வளவு வருமானம் வந்துச்சு? கிட்டத்தட்ட எவ்வளவு சார் வருமானம்? வருமானம் வந்து அவார்டு தானே சார் கொடுப்பாங்க, கேஸ் போட மாட்டாங்கல்ல. அதுதாங்க சார். டாஸ்மார்க்ல வந்து அந்த அளவுக்கு வருமானம், ஊழலும் அந்த இடத்துல இருக்குது இல்ல. அததான் யார் பண்ணா? இருங்க, டாஸ்மார்க் கூடிய அனைவர்களுமே பண்ணிருப்பாங்க. யாரு பண்ணான்னு ஒத்தையா சொல்ல முடியாதுல்ல சார். ஊழல் அனைவருமே யார் யார் உங்களுடைய உங்களுக்கு தெரியும்ல சார், டாக்டர் பூபேஜானுக்கு யார் யாரெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் சார்? டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படிங்கிறது வந்து அது காத்துல விஷம் பரவன மாதிரி சார். சார் அததான் சார் நீங்க ஏன் நத்த விஸ்வநாதன் மேல கொண்டு வர முடியல, தங்கமணி மேல கொண்டு வர முடியல? அமைச்சர் தங்கமணி இருந்தாரா? திமுக ஏன் தங்கமணி மேல குற்றச்சாட்டு வைக்கல? நத்த விஸ்வநாதன் மேல ஏன் வைக்கல? ஏன் இன்னைக்கு வைக்க முடியல? ஆனால் செந்தில் பாலாஜி மேல எல்லாரும் ஏன் வைக்க முடியுது சார்? நான் ஒன்னு சொல்ல வர கேளுங்க. செந்தில் பாலாஜி இஸ் செலிபிரிட்டி மாதிரி சார் டிஎம்கேல. அப்ப அவர் எது செஞ்சாலும் அங்க பிரச்சனை வரும். நீங்க வந்து டாஸ்மார்க் விட்டுடுங்க சார், வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு தூக்கி போட வைங்க சார், அங்கேயும் செந்தில் பாலாஜி வருவார் சார். ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய கவர்ச்சி, அட்ராக்ஷன், அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சார். ஆமா சார், அட்மினிஸ்ட்ரேஷன்ல சரியா பண்ணாரா தப்பா பண்ணாரான்னா நீங்க கவர்ச்சிங்கிறீங்க சார். அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு கவர்ச்சி இல்லையா இன்னைக்கு? சார் அட்மைரபிள் லீடர் இல்லையா? அவர்தான் பயங்கரமான லீடர் சார். உதயநிதி ஸ்டாலின் அட்மைரபிள் லீடர் இல்லையா? அவருடைய தலைமையின் கீழ தான செந்தில் பாலாஜி வர்றாரு. அப்ப ஏன் செந்தில் பாலாஜி மட்டும் மாற்றாருன்னு சொல்றாங்க? அப்படி கிடையாது சார். சார் மாற்றாங்க அப்படின்னா செலிபிரிட்டி தான் சார் மாட்டுவாங்க. அப்ப உதயநிதி ஸ்டாலின் செலிபிரிட்டி இல்லையா? சார் உதயநிதி ஸ்டாலின் சார், உதயநிதி ஸ்டாலின் இவர்களை தனியா ஒதுக்கிருங்க சார். அதோட கம்பேர் பண்ணாதீங்க சார் செந்தில் பாலாஜி. ஏன் சொல்லுங்க, ஏன் கம்பேர் பண்ணாதீங்க? ஆமா சார். சார் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறது மினிஸ்டர், உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் டிஃபரண்ட் கேட்டகரி. இந்த கேட்டகரியோட நீங்க செந்தில் பாலாஜி உதயநிதி ஸ்டாலின் சேர்த்து போக முடியாது. அது எப்படி நீங்க ரெண்டு பேத்தையும் கம்பீட் பண்ணுவீங்க? அதே தவறு.
அதாவது செந்தில் பாலாஜி ஒரு செலிபிரிட்டியான மினிஸ்டர் சார். இந்த சமூகத்துல எந்த ஒரு செலிபிரிட்டி போன திமுக ஆட்சியில யாரெல்லாம் செலிபிரிட்டி அமைச்சர் சொல்லுங்களேன். இவர்தான் செந்தில் பாலாஜி தான், வேற யாரும் கிடையாது. செந்தில் பாலாஜி, மத்தவங்க எல்லாம் செந்தில் பாலாஜி கீழே தான். இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் யாருங்க? இளைஞர். அது சார் அதான் நீங்க அவங்க compare ரெண்டு பேரும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, அது தனி கேட்டகரி சார். A+ சார். அவங்க எல்லாம் வந்து சுப்ரீம் கேட்டகரி. நீங்க அதுல கம்பேரே பண்ணாதீங்க சார். செலிபிரிட்டியான அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி சார். செந்தில் பாலாஜி எந்த துறைக்கு போனாலும் அங்க பிரச்சனையா எடுப்பாங்க சார். அவ்வளவுதான் சார் மேட்ரு. அது ஏன் எடுப்பாங்க அப்படின்னா பூபை ஜான்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஆமா, செந்தில் பாலாஜி எங்க போனாலும் பிரச்சனை வரும், ஏன்னா ஒரு செலிபிரிட்டி. அவ்வளவுதான். பூபை ஜான்ஸ் தனுஷ் கட்சியான்னு கேட்டுறீங்க? இல்ல தமிழ்மணி சார் சொல்லும்போது எல்லாருக்கும் அந்த ஆர்வம் வந்திருக்கும். அதுதாங்க சார். 2 ஆங்கிள் தான் சார். ஒன்று, தாவேக்கா வந்து ஊழலை ஒழிக்கணும், எப்படியாவது ஊழல் எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்போ அந்த கான்செப்டில் எங்கே அதிகமாக ஊழல் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா டாஸ்மார்க். அப்போ டாஸ்மார்க்கில் வந்து அதை கை வைக்கும் பொழுது அது இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணும் பொழுது மக்கள் மத்தியில் ஒரு மைலேஜ் கிடைக்கும். என்னென்னா ஊழலை ஒழிக்கிறதுக்கு இவங்க பாடுபடுறாங்க, அவங்க சொன்ன கான்செப்டுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு மைலேஜ் வரும். அது ஒன்று சார். ரெண்டாவது வந்து என்னென்னா, எப்படி நான் திருப்பி பாயிண்ட் அது கேட்கு சார், ஒரு நல்லவரை இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இல்லை சார், நல்லவர் தான் சார். பாலாஜி பொறுத்த வரைக்கும் அமைதியானவர், அப்பா இதாக இருக்கிறாரு, செலிபிரிட்டி, அது வேலை. ஆனால் என்னென்னா அந்த துறை வந்து ஒரு ஊழலான துறை. அதுக்குள்ளே யாரு போனாலும் அது ஜோதியில் ஐக்கியமாயிருவாங்க. புரிஞ்சிச்சுங்களா? அப்படிப்பட்ட துறை அது. அது எல்லாமே ஸ்பிரிட் சார். அது அந்த இடமே அது ஸ்பிரிட்டாக சாராக சொல்கிறார். அதான் ரெண்டாவது பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா சார், இது ஒரு இன்னொரு ஆங்கிள் என்ன, டிஎம்கே வந்து பேருந்து ஓட்டுநர் நடத்துனர், டிரான்ஸ்ஃபார்மர், அதெல்லாம் அந்த துறையில் உள்ளது. ஓட்டுநர் நடத்துனர் அவங்களுக்கான பணியிடங்களுக்கு வாங்கினது, டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியது தொடர்பாக இப்போ அமைச்சர் நிர்மல்குமார் கொடுத்துருக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு, எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. இதெல்லாம் அதான் சார் 2 துறை தான் சார் மேஜர். ஒன்று ஸ்பிரிட், ரெண்டாவது ஃபயர், எலக்ட்ரிசிட்டி. தமிழ்மணி சார் அவ்வளோதான் சார். ஹைகோர்ட்ல அஃபிடவிட் போட்டார் சார். ஆமாம் வாங்கினேன், திருப்பி கொடுத்துட்டேன் சார். அதான் இதை விட ஒருத்தர் ஊழல் வாங்கி வேற எப்படி சொல்ல முடியும் சார்? இதெல்லாம் இருந்தாலும் அவர் வந்து செலிபிரிட்டி சார். அது நீங்க ஒத்துக்கணும். நீங்க ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் சார். இன்னொரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடறேன் சார். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா சார், டிஎம்கே வந்து கான்ஸ்டன்டா டிவிகே மேல அக்யூஸ் பண்ணிட்டே இருக்கு. அப்ப இது போன்ற ஆக்ஷன் எடுக்கும் போது அதனுடைய தாக்கம் குறையுது அப்படிங்கிற ரெண்டாவது. இந்த 2 ஆங்கிள் தான் சார். உள்ள அரசியல் பழிவாங்கல், ரெண்டாவது வந்து இருக்கக்கூடிய ஊழலற்ற ஆட்சி கொடுக்கும். இந்த 2 ஸ்ட்ராங்கா ஒரு வழக்கு போட வேண்டியதானே சார்? அரசியல் பழிவாங்கல்னா நீங்க எதுவும் ஸ்ட்ராங்கா வழக்கு போட வேண்டியதானே? டிவிகே மேல குற்றம் சுமத்திருக்குன்னா யாருங்க? திமுக இதான் சார். இப்ப எப்படி திமுக வழக்கு போடுதுன்னா அதற்கான வேலைகள் தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஏன் சுப்ரீம் கோர்ட்டில் கூட இது சம்மந்தமாக வழக்கு தொடுத்தாங்க, அது வந்து இதாகிருச்சு. ஸோ அதனால எல்லா ஆங்கிளையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ டிஎம்கே வந்து அவர்கள் மேலே வழக்கு தொடுவதற்கும் அவர்கள் டைம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்க. அதனால என்னென்ன அடிப்படையில் பார்க்க போகிறோம். ஆனால் எதுவும் சிக்கலை எதுங்க? டிவிகே அரசு மேலே எதுவும் சிக்கலை இன்னும் 1 year 2 year போனால் தான் சார் தெரியும். அவங்களும் அனுபவமாயிருவாங்க, அவங்களும் ஸ்பிரிட்டுக்குள்ளே இறங்குவாங்க. இப்போ இது வரைக்கும் குட் கவர்னன்ஸ். நம்ம இது வரைக்கும் குட் கவர்னன்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மக்கள் மத்தியில் ஒரு மைலேஜ் இருக்குது, ஒரு சப்போர்ட் இருக்கு. அது வரைக்கும் பாராட்டு. நன்றி சார்.